ஸோ இன்னைக்கு பார்க்க போறது ஒரு அற்புதமான ஒரு தீபம். ஸோ அம்பாள் வந்து எந்த இடத்துல இருப்பா அப்படின்னு கேட்டோம்னா, ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நகர சாம்ராஜ்யத்துல தான் அம்பாள் இருப்பா. அதாவது நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேரு இருந்துச்சுன்னு சொன்னோம்னா வளர்ச்சி இருக்கும். மேரு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுக்கும், செல்வ செழிப்பை கொடுக்கும், அதே போல வாஸ்து குறைகளை போக்கும். தலைமை அப்படின்ற பொழுது அம்பாள் வந்து லலிதா திரிபுர சுந்தரி வந்து ஓங்காரத்துல இருக்கிறதா ஐதீகம். இல்ல 43 கோணங்கள் இருக்குது. இந்த 43 கோணங்கள்ல விநாயகர்ல இருந்து உங்களுக்கு வந்து முருகர்ல இருந்து பைரவர்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து சிவபெருமான்ல இருந்து எல்லாருமே இந்த ஸ்ரீசக்கர நகரத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. இந்த மேரு வந்து பாத்தீங்கன்னா நல்ல மந்திர உச்சாடங்கள் கொடுத்து பூஜை பண்ணி அதை வந்து கிளென்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதை இந்த விளக்குல தனியா தான் நாங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் இந்த விளக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஸ்வஸ்டிக் இருக்கும், நல்ல ஆழம் இருக்கும், நீங்கள் விளக்கேற்றதுக்கான எளிதாக இருக்கும். அதே போல் இதில் வந்து சின்னங்கள் இருக்கும். இந்த மேரு தீபத்தின் மூலிமா இந்த மேரு தீபத்தை முதல்ல நம்ம மட்டும்தான் பண்ணியிருக்கோம். அதுவும் சிருஷ்டி வழியில் குரு வழியில் தான் பண்ணியிருக்கோம். எப்படி வந்து படி அளக்கிற பெருமாளை வந்து நம்ம முதல் பண்ணமோ அதே போல் இந்த மேரு தீபத்தையும் நம்ம மட்டும்தான் பண்ணியிருக்கோம். அது வேற யாருமே பண்ணலை. வணக்கம், நான் உங்க சாய் பாலாஜி. வாருங்கள், வாழ்க்கையை வளப்படுத்துங்கள். சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப். நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர். தாம்பரத்துல இருந்து வர போறீங்கன்னா கரெக்டா 18 கிலோமீட்டரும், செங்கல்பட்டுல இருந்து வர போறீங்கன்னா கரெக்டா 13 கிலோமீட்டர்லயும், ரெண்டுத்துக்கும் சென்டர்ல மெயின் ரோட்ல ஜாக்கி ஷோரூம் பக்கத்துல SBI பேங்க் கீழே F7 அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்தாலும் தெரியும். அந்த பில்டிங் தான் நம்ம சிருஷ்டி ஒளி இருக்கு. காலையில் 10:30 மணிக்கு கடை திறக்கிறோம், நைட்டு 8:30 மணி வரையும் இருக்கும். வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும் விடுமுறை. வாழ்க்கையில் கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோட ஒரே ஒரு பொருளாவது பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் நீங்க நிச்சயமா பெற முடியும். எதனாலனா இதுவரைக்கும் இங்க பயனடைஞ்ச பக்தர்கள் கஸ்டமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் இருக்காங்க. எதனாலனா இந்த கடையோட இந்த ஸ்தாபனத்தோட ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாள் தான். ஸோ எந்த ஒரு பொருளுமே இந்த அம்பாளோட இடத்துல முறையாக பூஜை பண்ணி தான் நாங்கள் கொடுக்குறோம். என்னதான் கோவிலில் பூஜை நடந்தாலும் என்னதான் புனஸ்காரங்கள் இது பண்ணியிருந்தாலுமே இந்த இடத்துல அவங்க நல்லா வாழணும், நல்லபடியாக இருக்கணும்ன்றதுக்காக பூஜை பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு அற்புதமான ஒரு தீபம். ஸோ அம்பாள் வந்து எந்த இடத்துல இருப்பா அப்படின்னு கேட்டோம்னா, ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நகர சாம்ராஜ்யத்தில் தான் அம்பாள் இருப்பா. அதுக்கு வந்து மேரு அப்படின்னு சொல்லி திருடி படிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேரு மலை அப்படின்னு கூட அதுக்கு வந்து ஒரு பேர் உண்டு. ஸோ அந்த மேரு அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா தலைமை அப்படின்ற பொழுது அம்பாள் வந்து லலிதா திரிபுர சுந்தரி வந்து ஓங்காரத்தில் இருக்கிறதா ஐதீகம். இல்லை 43 கோணங்கள் இருக்குது. இந்த 43 கோணங்களில் விநாயகர்லேருந்து உங்களுக்கு வந்து முருகர்லேருந்து பைரவர்லேருந்து அதுக்கப்புறம் வந்து சிவபெருமான்லேருந்து எல்லாருமே இந்த ஸ்ரீசக்கர நகரத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. மேருமலை அப்படின்னும் பொழுது வாழ்க்கையில படிப்படியான முன்னேற்றத்தை தரக்கூடியது. காஞ்சி பெரியவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சக்தி வாய்ந்த ஸ்தலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேரு வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நித்தபடி அங்க பூஜைகள் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மேரு அப்படின்னும் பொழுது குரு வழியில இந்த மேருக்கான பூஜைகளை நாங்கள் பண்ணி இந்த மேரு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மந்திர உச்சாடங்கள் கொடுத்து பூஜை பண்ணி அதை வந்து கிளென்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதை இந்த விளக்குல தனியாக தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் இந்த விளக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஸ்வஸ்டிக் இருக்கும், நல்ல ஆழம் இருக்கும், நீங்கள் விளக்கேற்றதுக்கான எளிதாக இருக்கும். அதே போல் இதில் வந்து சின்னங்கள் இருக்கும். ஸோ இந்த மேரு அப்படின்னும் பொழுது இறைவன் வந்து ஒளி சொரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒளி சொரூபமான இறைவனை நம்ம வந்து இதில் ஏற்றும் பொழுது இங்கே இருக்கிற ஒரே இடத்துல மொத்த தெய்வத்தையும் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு வழி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேரு தீபத்துக்கு நமக்கு கிடைக்குது. இந்த மேரு தீபத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை தந்த குருமார்களுக்கு இந்த தருணத்துல தான் நம்ம நன்றி தெரிவிக்கணும். ஸோ இந்த விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி அதாவது நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேரு இருந்துச்சுன்னு சொன்னோம்னா வளர்ச்சி இருக்கும். மேரு வந்து பார்த்தீங்கன்னா
நல்ல மாற்றத்தை கொடுக்கும், செல்வ செழிப்பை கொடுக்கும். அதே போல வாஸ்து குறைகளை போக்கும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெய்வம் விட்டு ஒரு தெய்வம் வழிபாடு பண்ணாத ஒரு அற்புதமான ஒரு தன்மை ஒரு இடம்னு இருந்துச்சுன்னா, தெய்வம்ன்றது நிறைய இடத்துல நிறைய ரூபங்கள்ல இருந்தாலும் இந்த மேரு வடிவத்துல தெய்வம் வந்து பிரதட்சணமா இருக்கும். இந்த மேருக்குன்னு பிரத்யேக பூஜைகள் இருக்கு. அந்த பூஜைகளை பண்ணி தான் இந்த இதுல பிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நீங்கள் தீபம் ஏற்றும் போது இந்த தீபத்தின் ஒளி சொரூபத்தில் தான் இந்த மேருவில் இருக்கக்கூடிய லலிதா திரிபுர சுந்தரி மற்ற தெய்வங்களையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரி கஷ்டங்களாக இருந்தாலும், எந்த மாதிரி துன்ப துயரங்களாக இருந்தாலும் இறைவனின் பாதத்தை பிடிச்சா மட்டும்தான் அதுக்கு நமக்கு தீர்வு கிடைக்கும். அப்படி எந்த இறைவனால நமக்கு விமோச்சனம் கிடைக்கும்னு தேடிதான் நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு முருகன்றோம், விநாயகர்ன்றோம், பெருமாள்ன்றோம், இந்த மாதிரி நிறைய தெய்வங்கள் இருக்கு. ஸோ எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணா, எந்த கோவிலுக்கு போனால் நம்ம வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்கள் தீரும். வீட்டில் ஒரே ஒரு விளக்கு ஏற்றுறதன் மூலயமா நம்மளோட வாழ்க்கை மாறுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா மாறும். அது இந்த மேரு தீபத்தின் மூலயமா. இந்த மேரு தீபத்தை முதல்ல நம்ம மட்டும்தான் பண்ணியிருக்கோம். அதுவும் சிருஷ்டி வழியில குரு வழியில தான் பண்ணியிருக்கோம். எப்படி வந்து படி அளக்கிற பெருமாளை வந்து நம்ம முதல் பண்ணமோ அதே போல இந்த மேரு தீபத்தையும் நம்ம மட்டும்தான் பண்ணியிருக்கோம். அது வேற யாருமே பண்ணலை. இந்த மேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யேக பூஜைகள் ஒவ்வொரு நாளுமே பண்ணி அதை மந்திர உரு கொடுத்து தான் இது விளக்கா ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த தீபத்தில் இறைவன் வந்து ஒளி சுரூபத்தில் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற எப்பேற்பட்ட கஷ்ட துன்ப துயரங்களாக இருந்தாலும் நொடி பொழுதுல போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தீபம். இந்த தீபம் வந்து சிருஷ்டி ஒளியில இப்போ வந்து ப்ரெசென்ட்ல இருக்கு. இதோட தட்சணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1600 ரூபாய் வருது. 7னா கேது ஞானக்காரன். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க தைரியமா ஃபோக்கஸா நீங்க பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான கஷ்டத்தையும் போக்கும். இதோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 கிலோ வெயிட் வரும். ஸோ நல்ல ஒரு பிரத்யேகமா வடிவமைச்சு அதுக்குரிய மந்திர உச்சாரணங்கள் கொடுத்து குரு வழியில இதுக்கான விஷயங்களை நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த ஒரு விளக்க ஒருத்தவங்க வீட்டில் ஏற்றுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வீட்டில் நிச்சயமா மாற்றம் இருக்கும். வீடியோ பேசுறதுக்கு முன்னாடியே என்கிட்ட நிறைய இந்த விளக்கு வந்து சேல் ஆயிடுச்சு. ஸோ அவங்க கிட்ட நான் ஃபீட்பேக் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வீடியோவே பேசுறேன். ஸோ எதனால நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அவங்க வாங்கினாங்கன்றதையும் சொல்றேன். இதே மாதிரி நான் பேசும்பொழுது அவங்க ரொம்ப லைக் பண்ணி வாங்கினாங்க. ஏன்னா மேரு பூஜை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான பூஜை. தனியாக வீட்டில் வச்சு நீங்கள் அதுக்குன்னு மெனக்கிட்டு நீங்கள் பூஜை பண்ணுறதோட விளக்கேற்றி அந்த விளக்கின் சுடரில் இருக்கிற மொத்த தெய்வத்தையும் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களும் போகும். ஏன்னா ஒவ்வொரு அடுக்குகள்லையுமே ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கும். பிரதானம் வந்து பார்த்தீங்கன்னா லலிதா திரிபுர சுந்தரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மேரு வந்து வாழ்க்கையில வளர்ச்சிகளை படிப்படியாக கொடுக்கக்கூடியது. அம்பாளோட நகரம் அப்படின்றது இந்த ஸ்ரீ சக்கரத்தில் இருக்கக்கூடிய இந்த நகர சாம்ராஜ்யத்துல அம்பாள் இருக்கா. ஸோ மொத்த தெய்வங்களும் உள்ளடக்கிய ஒரு சக்கரம், ஒரு மேரு அப்படின்னு சொன்னோம்னா இந்த மகா மேருன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் 43 கோணங்கள் இருக்கும். அந்த 43 கோணங்கள் நம்ம வாழ்க்கையில வளர்ச்சியை மட்டுமே கொடுக்கக்கூடியது. இந்த 43 கூட்டினீங்கன்னா 7 வரும். அதே போல இதோட தட்சணையும் நாங்கள் 7ல் வர மாதிரி தான் வச்சிருக்கிறோம். ஸோ இதை வாங்கி உங்கள் வாழ்க்கையை பயனுள்ளதாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை போக்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரோம். கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பதிவுகளை அக்காவோட கூடிய சீக்கிரத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.